சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களோட படம் பண்ணுறாங்களா, அவங்க இவங்களோட படம் பண்ணுறாங்களான்னு ஏதாவது ஒரு பஸ் ஒன்று போயிட்டு தான் இருக்கும். சில பஸ்ஸஸ் தான் நம்மளை கேட்கும் போதே இப்படி ஒரு காம்போ இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும். அப்படி ஒரு காம்போ தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அஜித் குமார் அப்படின்றது. ஸோ லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு, ஏகே அவர் கூட சேர்ந்து படம் பண்ணுறதுக்குமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அஜித் சார் வச்சு சீக்கிரமாகவே நான் ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக கோலிவுட்டில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ் என்ன அப்படின்னா, அடுத்ததா ஏகே நடிக்கக்கூடிய திரைப்படத்தை தான் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது தான். கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்ததை அடுத்து லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய திரைப்படங்கள் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அவருடைய கனவு திரைப்படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமலஹாசனையும் சேர்த்து வச்சு பண்ணக்கூடிய திரைப்படத்தை அவர் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. RKFI அதாவது கமல் சாருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. கமல் சாருக்கு அந்த கதை கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் விக்ரம் திரைப்படத்தில் அந்த ஹிட்டை பார்த்திருக்காரு அப்படின்னாலுமே கூட ரஜினி சாருக்கு அந்த திரைப்படம் ரொம்ப வைலண்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம நெல்சன் மாதிரியான வேற டேரக்டர்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து ட்விட்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமலஹாசனையும் லோகேஷ் கனகராஜ் அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறது பாலிவுட் வட்டாரத்தில் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இப்ப ஹீரோவா DC அப்படின்ற திரைப்படத்தில் அருண் மாத்தேஸ்வரன் டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா அவர் கைதி 2 தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய இயக்கத்தில் அடுத்ததா அஜித் குமார் தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. அஜித் குமார் அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திராவுக்கு ஆல்ரெடி ரொம்ப க்ளோஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் கிட்ட சமீபத்தில் சுரேஷ் சந்திரா பேசும்போது எப்படா இங்க வந்து படம் பண்ண போற, எப்பதான் இந்த பக்கம் வருவ அப்படின்ற மாதிரி அவர் போற போக்குல ஜாலியா கேட்கும். லோகேஷ் கனகராஜும் அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாக வேண்டிய ஒரு மிகப்பெரிய நடிகரோடு சேர்ந்து படம் பண்ணாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவருடைய கமிட்மெண்டான கைதி 2 கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் அஜித் குமார் கூட சேர்ந்து படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்காமா. கூடிய சீக்கிரமாவே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜ் அஜித் குமாரை வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் அஜித் குமார் அவர்களுடைய கரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேக்கிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஹீரோவை எப்படி காட்டணும், அவருக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ அஜித் குமாரை வச்சு அவர் டைரக்ட் பண்ண போறதா சொல்லப்படக்கூடிய இந்த திரைப்படத்தில் இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு. இது ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் அவர் சொன்ன அந்த ஸ்கிரிப்டை தான் இப்போ அஜித் குமார் அவர்கள் பண்ண போறார் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்கு. அப்படி டியூவல் ஹீரோ சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய ஆதர்சன ஃபேவரட் ஐடலான நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் அந்த இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. உலகநாயகன் கமலஹாசனும் அஜித் குமாரும் சேர்ந்து ஒரே திரைப்படத்தில் அதுவும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போதே இந்த பஸ் நம்மளை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணதில்ல. கூடிய சீக்கிரமாகவே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும். அது கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படமா அல்ல அஜித் குமார் மட்டும் தனியாக லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நடிக்க போறாரா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.